நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த கம்பெனி வந்து ஒழுங்கான கம்பெனியா அப்படின்னு பார்க்கணும். சரி, அதை எதுவுமே பார்க்கல, இல்லை பார்த்து ஏமாந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, நீங்கள் உடனடியாக அங்கே உள்ள இந்தியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வாங்க. அது மாதிரி இந்தியாவிலையும் உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்ககிட்ட சொல்லி அவங்க பேரில் புகார் கொடுக்க சொல்லுங்கள். உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. சரி, இது ஓகே, நீங்கள் அங்கே போயிட்டீங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஃப்ராடு, இவன் வந்து நம்மளை அனுப்பவே மாட்டான் அப்படின்னு தெரியும். ஒன்று இந்த வகையை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து உங்களை அனுப்பவே மாட்டான், உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டை கொடு, அதை கொடு, இதை கொடு அப்படின்னு பாஸ்போர்ட்லாம் அவங்க கையில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ பாஸ்போர்ட்லாம் கையில் இருக்கே, நம்ம வந்து பாஸ்போர்ட்லாம் அவர்கிட்ட இருக்கே, நம்ம அவர் சொல்கிறது தான் கேட்டாகணும்னு கடைசி வரைக்கும் அப்படியே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, சர்வ ஜாக்கிரதையாக நம்ம வந்து இதை பண்ணணும். என்றைக்குமே இவன்கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம பணம் போயிடும் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலும் மேலும் பணம் போக தான் செய்யும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க, ஐயா கொடுத்த காசுலடா இது.